பட்டணமோ கிராமமோ அபிஷேகம் எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். இந்த செழிப்பை பற்றி பேசுறது சிலர் சொல்றாங்க அது சிட்டியில தான் வேலை செய்யும்ன்றாங்க. எங்க வேலை செய்யும்? பட்டணங்களில் வேலை செய்யும், கிராமங்களில் வேலை செய்யாது. எத்தனை பொய் இருக்கு தெரியுமா அந்த செழிப்புக்கு எதிராக? ஒன்று ஒன்றா பேசணுன்னா டைம் போதாது. நான் சொல்றேன், வேதவசனம் அப்படி பேசல. நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பேன், வெளியிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். சார், கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதா இருந்தா கிராமத்து சபையா இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், பட்டணத்து சபையா இருந்தாலும் அதை ஆசீர்வதிப்பார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்தில் இருந்தால்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படி போட்டிருக்கா? பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். நீ சிட்டியில் இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் கிராமத்து சர்ச்சு. பார்த்துக்கோங்க, முதல்ல உங்கள் புத்தியில் இருக்கிற தரித்திரத்தை மாற்றணும். இது வந்து கிராமம் பாருங்களேன். அப்படின்னா இவங்க ஆழமாக உன்னை நம்புகிறாங்க. என்ன நம்புகிறாங்க? அது கிராமமாக இருக்கிறதுனால அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. நான் இந்த டீச்சிங்கில் வளர்ந்த போது போகிற இடத்துலலாம் தங்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நானே ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இப்படிலாம் சொல்கிறாங்க ஆண்டவர், இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண போகிறது வந்து ஒரு வில்லேஜ். இது நிஜம்னா ஐ வாண்ட் டு see here அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு பாட்டியம்மா வந்து ஒரு தங்க மோதிரத்தை கையில் கொடுத்துட்டு போயிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, பட்டணமோ கிராமமோ அபிஷேகம் எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். ஆமென். ஐயா, உங்கள் பகுதியில் வேலை செய்யுதா? முதல்ல நம்ம மைண்டை மாற்றணும். நம்ம நம்பிக்கையை மாற்றாமல் நம்ம வாழ்க்கை மாறாது. பாருங்களேன், முதல்ல நீங்கள் கன்வின்ஸ் ஆகணும். உண்மையிலேயே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது கிராம ஊழியமாக இருந்தானே, பட்டணத்து ஊழியமாக இருந்தானே, ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எங்க ஊழியம் செஞ்சாலும் ஆசீர்வதிப்பார்.